ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஏசாயா 45வது அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை நோக்கி ஏன் ஐப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காலங்களிலே என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஆமேன். அல்லேலூயா. என்ன இந்த நாள்ல ஒவ்வொரு நாள்ல கூட பிள்ளைங்கெல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எனக்கு எதுக்காக என்னை பெத்தீங்க, எதுக்காக எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, எதுக்காக எனக்கு இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லி இந்த காலத்துல கூட ஒவ்வொரு பிள்ளைங்களும் கேட்பாங்க இல்லையா? அப்ப அப்படி கேட்கும்போது தேவன் வார்த்தை கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்படி கேட்கிறவங்களுக்கெல்லாம் ஐயோங்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்படி ஒரு நாளும் நம்ம கேட்க கூடாது. இந்த நாள்ல கூட பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்க பேசுறோம், இந்த நாள் ஒரு நாள்ல கேட்க கூடாது. ஏன்னா தேவனே அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன். என்னிடம் கேளுங்கள் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி நம்ம தாய் தகப்பனை கேட்க கூடாது, கர்த்தரிடத்துலதான் நம்ம போய் கேட்கணும். ஏன்னா அவர் உலகத்தை சிருஷ்டித்தவர், அவரே உருவாக்குனவர் தேவன். ஆமென் அல்லேலூயா. அப்ப அவர் உருவாக்கி நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அப்ப தேவனிடம் தான் நம்ம கேட்கணும் எதை கேட்டாலும். ஏன்னா உலகத்துக்கு கொண்டு வந்ததே அவரு தான். அவரை விட்டுட்டு நம்ம தாய் தகப்பனிட்ட போய் நம்ம சண்டை போடுறது அதுக்கு ஐயோன்னு சொல்லி தேவன் பேசுகிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு நாளும் கேட்காதபடிக்கு கர்த்தர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி, ஏன்னா அவர் செய்யக்கூடாதபடிக்கு அவர் கை குறி போகல. நமக்கு என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆமென் அல்லேலூயா. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளிலெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானமும் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. அதான் தேவன் தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் நம்ம தேவன் இடத்துலதான் நம்ம கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்வர்களாக இருக்கணும். ஏன்னா அவர் ஏன்னா அவர் வானமே ஒரு கரங்களாய் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. அந்த வானத்துல அந்த கரத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா உத்ரூண்டு கையில போய் நம்ம இருக்க முடியாது. அந்த வானமே நம்மள ஒரு கரங்களா இருக்கு, அந்த கரத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தேவன் நம்மளோடு பேசும்போது கூட நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி அண்ணாந்து பார்த்து கேட்கணும். ஆமென் அல்லேலூயா. அவர் இறங்குவார், நமக்கு இறங்குற தெய்வமாய் இருக்கிறார். அதனால ஏன்னா நம்ம போகிற இடமும் வகுற இடமும் அவர் செவ்வைப்படுத்துறவங்களா இருக்கிறார், வழியை செவ்வைப்படுத்துற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல கூட எதை குறித்தாலும் நீங்க கவலையோடு கண்ணீரோடு இருந்தா, இந்த நாள்ல கூட தேவனை நோக்கி நீங்க கேட்கும் போது கண்டிப்பா அவர் பாதையை செம்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எப்படி இக்கட்டான சூழ்நிலைகளா இருந்தாலும் அவர் அவர் உங்களுக்கு பரிகாரமாக உங்களுக்கு ஒவ்வொன்று, ஏன்னா அவரே பரிகாரி ஆயிட்டார். ஏன்னா சிலுவையில மடிந்து அவர் பரிகாரியாய் தான் நம்ம இந்த அளவுக்கு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதனால நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த நாள்ல கூட ஒரு நாள் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவரையும் நம்ம பிறந்ததே தவறுதான், நம்ம வாழ்ந்ததே தவறுதான், நம்ம இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் இருக்கிறன்னு கூட நமக்கு சில நேரத்துல சோர்வு வரும். சோர்வு வரும்போது அது நம்ம கிட்ட இருந்து வர்றதில்ல, பிசாசானவன் நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா பூமியில நம்ம ஒருவரும் வாழக்கூடாதபடிக்கு நமக்கு பிரச்சனை கொடுத்து, நிந்தையை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து நம்மளை சோர்வடைய செய்கிறது பிசாசு. அந்த பிசாசான இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்பால போ சாத்தான்னு நீங்க சொல்லும் போது கண்டிப்பா அந்த சோர்வு நாவி உங்களை விட்டு விலகி போய் விடும். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா பிசாசானவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா தேவன் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மளோடு இருக்கும் போது நம்ம எதுக்கு நம்ம பிசாசானவனுக்கு நம்ம வஞ்சித்து போகணும்? ஏன்னா நம்ம சிக்குண்டு போறோம். அதுதான்
ஏன்னா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சிக்குண்டு போகாம நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போது தேவன் நம்மளோடயே என்ன இருக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமான ஆலயத்தை தான் வாசம் செய்வார். ஏன்னா நம்ம இருதயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொண்டா தேவன் நம்மளுக்குள்ளே வாசம் செய்வார். இந்த நாள்ல கூட நம்மளுக்குள்ள ஏதாவது பரிசுத்தம் இல்ல, ஏதாவது நம்மளுக்குள்ள கோவம், முறுமுறுப்பு, ஏதாவது நமக்குள்ள பாவம் இருக்கா, இந்த நாள் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை நம்ம கழுவலாம். இதுக்காக நம்ம கோயில்ல போய் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. 5 நிமிஷம் நீங்க முழங்கால் போட்டு இந்த பாவத்தை அறிக்கையிட்டா கண்டிப்பா தேவன் பாவத்தை கழுவருக்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அறிக்கை பண்ணி பாவத்தை விட்டு விடும் போது ஏன்னா அவன் நீதி இரக்கம் பெறுகிறான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் போது கண்டிப்பா தேவன் பாவத்தை மன்னிக்க, ஏன்னா நம்மளுக்காக தான் பாவம் சாவும் அக்கிரம அநியாயத்துக்கெல்லாம் ஏன்னா அவர் நொறுக்கப்பட்டார் இல்லையா, காயங்கள் பட்டார். ஏன்னா ஆணியை இறக்கி ஏன்னா மடிந்தார். ஏன்னா அந்த மடிந்த தேவனுக்கு ஏன்னா நம்மளுக்கு இதையெல்லாம் நம்ம பாவம் அக்கிரமத்தெல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், கனத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் எதுக்கும் பயப்படக்கூடாது. தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்க ஆயத்தமா இருக்கும். இந்த நாள்ல கூட தேவனை நோக்கி தான் நம்ம கேட்கணும்னு சொல்லிதான் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. மனிதரை நோக்கி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்க கூடாது, ஒருவரை காயப்படுத்த கூடாது. ஏன்னா தேவன் நமக்குள்ள இருக்கிறது யாரா, இயேசு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதனால நம்ம யாரையும் காயப்படுத்தாம பார்த்து கொள்ளணும், நம்ம யாரையும் சங்கடப்படுது. ஏன்னா தாய் தப்பன்லாம் காயப்பட்டா அதுல இருந்து நம்ம மீள முடியாது. ஏன்னா ஒருவரும் தாய் தகப்பனுக்கு ஏன்னா காயப்படுத்தாமல் அவங்களுக்கு கனம் பண்ற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் கொண்டு வந்ததே தாய் தகப்பன. அந்த தாய் தகப்பனுக்கு நம்ம எந்த அளவுக்கு கனம் செய்யறோமோ தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தகப்பனை கனம் பண்றவங்களா இருக்கணும். ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு தேவனிடத்தில் போய் நீங்க கேட்கிற பிள்ளைகளாக கூட இந்த நாள்ல இருக்கணும் சொல்லி தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தா யார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க. அந்த பிரச்சனை உங்களோடே இருக்கும் போதுதான் அது ஒரு பொக்கிஷமாக அது உங்களுக்கிட்டே பதில் விடும். அதே பிறர்கிட்ட நீங்க போய் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது 1 4 போய் 4 8 போய் 10 போய் அந்த பிரச்சனை பகீரமாக வெடிக்க ஆரம்பித்து விடும். அதனால ஒரு பிரச்சனை வந்தா யாருகிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. உங்களை படைத்த தேவனிட்ட மட்டும்தான் கேட்கணும். ஆமென் அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனிட்ட கேளுங்க. ஏன்னா மனுஷத்தை கேட்டீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு ஆறுதல் கிடைக்காது, தேர்தல் கிடைக்காது. அந்த பிரச்சனையே பெருசா வெடிச்சு விடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தேவன்கிட்ட முழங்கால் போட்டு கேளுங்க. மனுஷர்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாம பாத்துக்கோங்க. இல்லைன்னா உங்க பிரச்சனைய கடுகு மாதிரி இருக்கிற பிரச்சனைய என்ன பலூன் மாதிரி பெருசாக்கி விட்டுருவாங்க. அதனால கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் தேவன்கிட்ட மட்டும் கேட்கணும்னு சொல்லி நாங்க இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. கர்த்தாவே சோதரிக்கிற ராஜா, இந்த நாள்ல கூட தகப்பனே உம்மோட வார்த்தை ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே தானித்தோம் ஆண்டவரே. அப்பா தாய் தகப்பனே ஆண்டவரே ஏன் பெற்றீர்கள் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி எல்லாம் கேட்காதபடிக்கு என்ன கர்த்தரே உலகத்தை சிருஷ்டித்த தேவன் என்று நாங்க அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே யாரெல்லாம் தகப்பனே இந்த மாதிரி கேட்டிருந்தா ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே வானமாய் உங்க கரங்களாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களை நீர் உங்க கரத்துல வைத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தகப்பனே ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பிரச்சனையில இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் மாறும்படிக்கு ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்க ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிள்ளைகளுக்கும்